வணக்கம். இப்ப பாதாம் புதினா முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் 20 எண்ணெய் எடுத்துங்க. கொதிக்கிற சுடுதண்ணில ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ ஊற வச்சிருக்கேன் கொதிக்கிற சுடுதண்ணில. புதினா 1/4 கைப்பிடி. பச்சரிசி மாவு இது கடையில வாங்கினா இடியாப்ப பச்சரிசி மாவு தாங்க. கடையில இடியாப்ப பச்சரிசி மாவுனே தனியா விற்பாங்க. இது மெஷர்மெண்ட் கப் அளவுல தாங்க 2 கப் எடுத்திருக்கேன். 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் நல்லா இலகுன பதத்துல எடுத்து வச்சுக்கணும். பாதாம்ல கொதிக்க வச்ச சுடுதண்ணி ஒரு 4-5 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஊறிடுச்சு. இந்த தோல் நீக்கிறதுக்கு வேண்டியது அந்த சுடுதண்ணி ஊற்றுறோம். இந்த தோலை நல்லா நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்லைங்க தோல் நீக்கி வச்சிருக்கிற பாதாம், 3 பச்சை மிளகாய், 1/4 கைப்பிடி புதினா, ஒரு 6 பூண்டு பல், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ முறுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இலகுன வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணெய் உப்பு சேர்ந்து நல்லா அரிசியில் பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ அரைச்ச கலவையை சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச பாதாம் புதினா கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்திக்கூடாது. முறுக்கு பிடியில் போட்டு பிழியிற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. முறுக்கு பிடியில் போட்டு பிழியிற அளவுக்கு கொஞ்சம் இலகுன பதத்தில் பிசைஞ்சிருக்கேன். ரொம்ப தனியாக பிசைஞ்சிடக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு பிடி உள்ளேயும் வெளியும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. ஒத்த ஸ்டார் அச்சு உள்ளதில் இப்போ பிழிஞ்சுக்கு போகிறோம். இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு மாவு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு இது கூட ஃபில் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். இப்படி நீளமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு விருப்பப்பட்டால் ரவுண்டாகவும் பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி பிழிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு நீளமாக பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பிழிஞ்சு வச்சதை போட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் எண்ணெய் காய வைக்கக்கூடாது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். இப்போ முறுக்கு நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன். வச்ச உடனே நல்லா உடஞ்சிடுது. வாயில் வச்சாலே அப்படியே நல்லா சாஃப்டாக கரைஞ்சி போயிடுதுங்க. ரொம்ப மொறுமொறுப்பாகவும் சூப்பராக இருக்குது முறுக்கு. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும்